அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் முன் அறிவிப்பு இல்லாமல் சாத்தனூர் அணையை திடீரென்று அதிகாலையிலே திறந்ததால் 1,70,70,000 கனஅடி ஒரு வினாடிக்கு வெளியிட்ட காரணத்தால் தென்பெண்ணை ஆற்றுப்படுகையில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. இந்த வெள்ளத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான வீடுகள் அழிந்திருக்கின்றன. மக்கள் உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள். இதற்கு முழு காரணம் தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும். இயற்கை சீற்றங்களை தடுக்க முடியாது, ஆனால் இயற்கை சீற்றத்தினால் வருகின்ற பாதிப்புகளை குறைக்கலாம், தவிர்க்கலாம், தடுக்கலாம் திறமையான அரசாக இருந்தால். ஆனால் இப்பொழுது திறமையற்ற அரசை நாம் பார்த்திருக்கின்றோம். அதற்காக இந்த பகுதி தேவனூர், அதாவது திருக்கோவிலூர் நகரத்து அருகில் உள்ள தேவனூரில் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ முகாமை நாங்கள் நடத்தி வருகின்றோம். இந்த முகாமை எங்கள் கட்சியினுடைய பொருளாளர் அருமை சகோதரி திலகபாமா அவர்கள் மற்றும் மருத்துவர்கள், பல மருத்துவமனையை சார்ந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லாம் இங்கே வரைய தந்து காலையிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவி செய்து வருகின்றோம், மருத்துவம் செய்து வருகின்றோம், மருந்துகளை இலவசமாக கொடுத்து வருகின்றோம். அரசு செய்ய வேண்டிய வேலைகளை நாங்கள் செய்து வருகின்றோம். அரசாங்கம் இது போன்ற மருத்துவ முகாம்களை அதிக அளவிலே ஏற்படுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும். காரணம், வெள்ளம் வந்து 10 நாட்கள் ஆகிறது. இதற்கு பிறகு தொற்று நோய் வருகின்ற அபாயம் இருக்கிறது. தொற்று நோய் 2 வகையான தொற்று நோய். வெள்ளம் வந்தவுடன் அது வயிற்றுப்போக்கு, வாந்தி பேர் இதெல்லாம் இருக்கின்ற முதல் தவணையாக தொற்று நோய். அதன் பிறகு அடுத்து வருகின்ற மலேரியா போன்ற தொற்று நோய் எல்லாம் வருவதற்கு தடுக்க வேண்டும், வருவதற்கு முன்பாக தடுக்க வேண்டும். அதற்கு அரசாங்கம் வேகமாக செயல்பட வேண்டும். மீண்டும் சொல்வது, இந்த வெள்ளம் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளம் அரசாங்கம் மெத்தனத்தால் ஏற்படுத்தப்பட்ட வெள்ளம். இதற்கு அரசாங்கம் முழு பொறுப்பு எடுக்க வேண்டும். எல்லாத்தோட இன்னும் கொடுமை என்னன்னா, இவர்கள் நிவாரணம் என்று ஒரு குடும்பத்திற்கு 2,000 ரூபாய் கொடுப்பதாக அறிவித்தார்கள். அதாவது இதற்கு முன்பு சென்னையில புயல் வந்து, மிக்ஜாம் புயல் வந்து சென்னை மக்களுக்கு 6,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தார்கள். அதுவும் சென்னையில பார்த்தா அடுக்குமாடி குடியிருப்புகள், 8வது மாடி 9வது மாடியில் இருக்கவங்க அவங்களுக்கு வெள்ளத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா அவங்களுக்கெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு 6,000 ரூபாய் கொடுத்தார்கள். தூத்துக்குடியில சமீபத்தில் வெள்ளம் வந்தது, அங்கே ஒரு குடும்பத்துக்கு 6,000 ரூபாய் கொடுத்தார்கள். ஆனால் கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்ட மக்களுக்கு 2,000 ரூபாய். அப்ப என்ன பாகுபாடு இது? சென்னை மக்கள் என்ன அவங்க புண்ணியம் செஞ்சவங்களா, இல்ல விழுப்புரம் மாவட்ட மக்கள் என்ன பாவம் செஞ்சவங்களா? இது இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கின்றேன். கொடுக்கிறது 2,000 ரூபாய்னா, அந்த 2,000 ரூபாய் உங்க வீட்டுல பெருக்கி கழுவுறதுக்கே அந்த 2,000 ரூபாய் பத்தாது. ஒவ்வொரு குடும்பத்தும் லட்சக்கணக்கான பொருட்களை இழந்திருக்கிறார்கள். ஏன் இழந்திருக்கிறாங்க? அரசாங்கத்தினால், இந்த திமுக அரசாங்கத்தினால். சாத்தனூர் அணையை நாங்க திறக்க போறோம் முன்னெச்சரிக்கையாக சொல்லிருக்கணும், அறிவிப்புகள் வந்திருக்கணும். ஆனா பேருக்கு அரசாங்கம் நாங்க 5 அபாயத்தை நாங்க அறிவிச்சோம், சும்மா எல்லாம் பேர் இருக்கலாம், அதெல்லாம் ஏற்புடையது கிடையாது. ராத்திரி 2:30 மணிக்கு தூங்கிட்டு இருக்கிற மக்கள் எப்படி நீங்க எழுப்புவீங்க? சாத்தனூர் அணை நிரம்பிட்டு இருக்கு, வெள்ளம், அதாவது புயல் வந்துட்டு இருக்கு. அதுக்கு புயல் வருவதற்கு முன்பாக சாத்தனூர் அணை பாத்தீங்கன்னா 119 அடி உயரம் உள்ள சாத்தனூர் அணை 118 அடி தண்ணி இருக்கிறதுல. இன்னும் 1 அடி போச்சுன்னா நிரம்பும். ஆனா அதுக்கு பிறகுதான் புயலே வருது. அப்ப நீங்க முன்னெச்சரிக்கையா அந்த தண்ணி எல்லாம் வெளியேற்றணும்ல. புயல் வருதுன்னு தெரியல, அவ்வளவு கூடமா அந்த அதிகாரிகளுக்கு தெரியாது, அரசாங்கத்துக்கு தெரியாது. அதுவும் இங்க சாத்தனூர்ல பாத்தீங்கன்னா நீர்பிடிப்பு பகுதி மேல இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம், சாத்தனூர் திருவண்ணாமலை மாவட்டம் இருக்கு. ஆனா அதுக்கு மேல இருக்கிற பிடிப்பு பகுதி கிருஷ்ணகிரி, தருமபுரி, பெங்களூர்ல அவ்வளவு மழை வெள்ளம் 52 சென்டிமீட்டர் ஊத்தங்கரையில பெய்யுது.
அந்த மழை எல்லாம் ஒரு 4-5 மணி நேரத்துல சாத்தூர் அணை வரும், அது கூட தெரியாதா? அதுக்கு வந்ததுக்கு பிறகுதான் உடனே திறக்கிறாங்க. ஏன் இவங்க தானே சொன்னாங்க செம்பரம்பாக்கம் அப்படி சம்பவம் சொல்றாங்களே திமுக அரசு. இப்ப சாத்தனூர் சம்பவம் செம்பரம்பாக்கம் சம்பவத்தோட மோசமானது. இந்த இவங்களால தமிழ்நாடு அரசாங்கத்தினால கிட்டத்தட்ட 20 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதுக்கு முழு பொறுப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். அவருடைய அரசு தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் இந்த வெள்ளத்தினால 59,000 ஹெக்டேர், கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ஏக்கர் பாதிப்பு. நெல் பயிர் மட்டும், மற்ற பயிர்கள் எல்லாம் சேர்ந்தா 2 லட்சம் ஏக்கர் இங்க பாதிப்பு விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும். ஒட்டுமொத்தம் இந்த வட மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ஏக்கர் பயிர் வீணாகி இருக்கிறது. அதுக்கு இழப்பீடு கொடுக்கணும். முதலமைச்சர் நான் கேட்கிறேன், அது ஏன் இந்த வட மாவட்ட மக்கள் மீது உங்களுக்கு என்ன அவ்வளவு வன்மம்? வட மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டா அவங்களுக்கு 2,000 ரூபாய், சென்னை மக்கள் பாதிக்கப்பட்டு தூத்துக்குடி மக்கள் பாதிக்கப்பட்டா அவங்களுக்கு 6,000 ரூபாய். அப்படின்னா உங்களுக்கு இந்த மக்கள் மீது வன்மம் இருக்கு. இந்த மக்கள் என்ன உங்களுக்கு என்ன அவ்வளோ துரோகம் பண்ணிருக்காங்களா? உங்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க துரோகம் பண்ண நீங்க தான். ஏன் அவ்வளவு வன்மம் உங்களுக்கு? அதனால தமிழ்நாடு அரசு முறையான கணக்கெடுக்கணும். போராட்டத்துல அவ்வளவு பாவமா இருக்கு. மக்களை பார்த்தாலே அவ்வளவு பாவமா இருக்கு. எங்களுக்கு அவ்வளவு கோபமா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எந்த நிர்வாகம் வரல. இதுல ஆளுங்கட்சி சார்ந்த திமுக கிளை செயலாளர் மூலமா வாங்க, அவங்க மூலமா வந்தீங்கன்னா காசு கொடுப்போம். என்ன அரசியல் பண்றீங்க? இந்த நேரத்தில் போயிட்டு உயரத்தில் இருக்கிறாங்க மக்கள், பாவமா இருக்கு. மக்கள் எல்லாம் எல்லாத்தையும் இழந்து இருக்கிறாங்க. சாதாரண குடிக்கிற தண்ணி கூட இல்லாம இருக்குது. குடிக்கிற தண்ணி இல்ல, குழந்தைங்களுக்கு பால் கிடையாது, சாப்பாடு இல்ல, சாப்பாடு செய்யறதுக்கு இடம் இல்லையே, எல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு. இது நான் சொல்றது 10 நாளுக்கு பிறகு. 10 நாள் ஆகியும் இன்னும் இந்த நிலைனா அப்புறம் என்னையா நிர்வாகம் பண்றீங்க? எதுக்கு அரசாங்கம் வச்சுட்டு இருக்கீங்க? சும்மா விளம்பரம் படுத்திட்டு இருக்கீங்களா? கால் ஷீட் கொடுக்குறீங்களா? தினம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கால் ஷீட் கொடுத்து போட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அது காலையில இருந்து சாயங்காலம் செய்தி போட்டு பதிவு பண்ணிட்டு இருக்கீங்களா? இதுதான் கால் ஷீட் அரசாங்கமா? அது எவ்வளவு மோசமா மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. கொடுங்க. இன்னைக்கு மத்திய குழு பார்வையிட்டு இருக்கு. மத்திய அரசு 944 கோடி ரூபாய் முதல் தவணையா கொடுத்திருக்கிறாங்க. 2வது தவணையா குறைந்தது 20,000 கோடி கொடுக்கணும். எங்களுடைய கோரிக்கை. 2வது தவணையா முழுமையா இந்த மக்களுக்கு அவங்க இழந்தது எல்லாத்துக்கும் ஈடு செய்யணும். உடைமைகள், பொருள், வீடு, அவங்களோட கால்நடைகள், அவங்க பயிர் இழப்பீடு எல்லாமே அவசரமா கொடுக்கணும். இன்னும் மக்கள் அவ்வளவு பாவமா இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யுங்க. அரசாங்கம் உதவி செய்யுங்க. அதிகாரிகள் வரணும். போதுமானது கிடையாது. ஏதோ அங்க இங்க ஒண்ணு நடந்துட்டு இருக்கிறதுல அதை பார்த்து விளம்பரப்படுத்தி அதை பதிவு போட்டு அங்க செய்யறோம் என்ன செய்யறீங்க? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. வந்தாங்க, ஓட்டு எடுத்தாங்க, பதிவு பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. மக்கள் இன்னைக்கு துயரத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அரசாங்கம் உடனடியாக உதவி செய்யுங்க, நிவாரணம் செய்யுங்க. இதுல அரசியல் பார்க்காதீங்க. வேகப்படுத்துங்க, வேலைகளை வேகப்படுத்துங்க. இல்ல மத்திய அரசு பணம் வந்தாதான் நாங்க கொடுப்போம்னா அப்புறம் உங்களுக்கு எதுக்கு அரசாங்கம்? உங்களுக்கு எதுக்கு நிர்வாகம்? நீங்களும் தமிழ்நாட்டுல ஆண்டுதோறும் 4 லட்சம் ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறீங்கல்ல, அந்த 4 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல ஒரு தொகை இதுக்கு பேரிடர் சம்பந்தமா ஏதாவது ஒரு தொகையை ஒதுக்கீடு செய்யணும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அதுதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். தொடர்ந்து உங்ககிட்ட சொல்லிட்டு வரோம். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தினால இது போன்ற பிரச்சனைகள், பேரிடர்கள் இதெல்லாமே அதிகமாக வரப்போகுது வருங்காலத்துல. அதுக்கு ஆண்டுதோறும் ஒரு 5,000 கோடி 10,000 கோடி நீங்க ஒதுக்கீடு செய்யுங்க. கேட்டா நாங்க மத்திய அரசு கேட்டோம், அது வரல. எவ்வளவு காலமா இந்த காரணம் சொல்லிட்டு இருக்க போறீங்க? 4 லட்சம் கோடி பட்ஜெட்ல ஒரு 5,000 10,000 கோடி இந்த மக்களுக்காக நீங்களால ஒதுக்கீடு செய்ய முடியாதா? அதனால இதையெல்லாம் செய்ய வேண்டும். இது செய்து வேகமாக இதெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிவாரணம் அந்த 2,000 ரூபாய் கொடுக்குறாங்களா பாரு, அந்த போடுறாங்க பாரு, அந்த பணத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கறது இல்லை.
மூணுல 2 பங்கு கொடுக்குறாங்க, ஒரு பங்கு கொடுக்கறது இல்ல. அப்புறம் என்ன நிர்வாகம் கொடுக்கறதே 2000, அந்த 2000 கால்வாசி இப்ப மக்களுக்கு கொடுக்கறது இல்லைன்னு முடிவுனா என்ன நிர்வாகம்? இந்த நேரத்துல போய் இதெல்லாம் பாக்குறதா? இதுதான் கேட்டா திராவிட மாடல், இதான் மாடல். ஆனா எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்நாடு அரசு தான். எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாத்தனூர் அணைய ராத்திரில யாரும் முன்னறிவிப்பு இல்லாம திடீரென்று திறந்ததுனால தான் எல்லாத்துக்கும் காரணம். திமுக அரசு வந்து மக்கள் தேவையிருந்து செயல்படுவோம், மக்கள் மகிழ்ச்சியில் இருக்காங்க. இங்க வந்து பார்க்க சொல்லுங்க தயவு செய்து. இங்க வந்தாருன்னா உள்ளே கூட விட மாட்டாங்க, அவ்வளவு கோவத்துல இருக்கிறாங்க. ஏன்னா குடிக்கிறது தண்ணி இல்ல, 10 நாள் ஆகியும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம, குழந்தைகளுக்கு பால் இல்லாம, சாப்பாடு செய்ய முடியல. ஏன்னா சாப்பாடு செய்யறதுக்கு பாத்திரம் இல்ல, எதுவுமே வீடு இல்ல. அவ்வளவு கோவத்துல இருக்காங்க அங்க மக்கள். இங்க மகிழ்ச்சியில இருக்கிறாங்களா? தெரிய போகுது மகிழ்ச்சியில். பாதிக்கப்பட்ட பகுதியில இருந்த ஒரு சில பேருக்கு ரேஷன் கார்டு இன்னொரு வேற ஒரு பகுதி இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் அந்த நிவாரண பொருள் கிடைக்கும். இந்த நேரத்துல எதுவுமே பார்க்காதீங்க தயவு செய்து. இது அங்க இருந்து வந்திருக்கிறாங்க, இங்க இருந்து வந்திருக்கிறாங்க, ஏதோ எவ்வளவு பேர் வாடகை வீட்டுல தான் இருக்கிறாங்க, அவங்க வேலைக்காக பொழப்பு தேடி வந்திருக்கிறாங்க. இல்ல உங்களுக்கு அங்கதான் இருக்கிறதுனா இல்ல, இங்க பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் தெரியுது, அங்க இருக்கிறாங்க தெரியுது. இந்த நேரத்துல போயிட்டு இவங்க அவங்க எல்லாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எல்லாருக்கும் உதவி செய்யுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. இதான் மனிதாபியமான. முதலமைச்சர் வந்து அதானியை சந்திக்கல, அதானி வந்து சித்தரஞ்சன் தெருவில் போய் டீ குடிச்சிட்டு போனார் நினைக்கிறேன். அதுக்குதான் சென்னைக்கு வந்து ஸ்பெஷல் பிளைட்ல வந்து சித்தரஞ்சன் தெருவில் வந்து டீ குடிச்சிட்டு திருப்பி ஊருக்கு போயிட்டார். சார், அதாவது பாத்தீங்கன்னா விஜய் நேத்து ஒரு கருத்து வந்து, அது வேணாம்பா, இது அது அப்புறம் நான் சொன்னா அதுதான் நீங்க போடுவீங்க. அதாவதுங்க, எங்க கட்சி வந்து மற்ற கட்சிகள் போன்று கிடையாது. விளம்பர அரசியல் நாங்க செய்யறது கிடையாது. அங்க போயிட்டு டிவியில பேசுறது, பேட்டி கொடுக்கறது, டிவியில விவாதம் பண்றதுல எங்களுக்கு எல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு களத்துல மக்கள் பண்ணி நாங்க ஆட்டிட்டு இருக்கோம். நேரடியா களத்துல நாங்க இருக்கிறோம், அதுதான் எங்களுடைய வேலை. மற்றபடி மற்ற கட்சிக்காரங்க மாதிரி போன்று விளம்பர அரசியல் நாங்க செய்யறது. நன்றி, வணக்கம்.